ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும் சம்மர் வந்தாவே. ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்பவே கூலிங்காக இருந்துட்டு டக்குன்னு வெயில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல குளிர் அடிச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா வெயில் அவ்வளோ பொழந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வெயில்லேருந்து நம்மளோட பாடியை நம்ம கொஞ்சம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளோட பாடியை கொஞ்சம் நம்ம கூலிங்காக வச்சுக்க முடியும். நம்ம என்னென்ன விஷயம்னு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். சம்மரில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறையா தண்ணி குடிக்கணும். சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தாகம் அடித்தா மட்டும்தான் தண்ணி குடிக்கணும்னு. அப்படி இல்லை, நம்ம ரெகுலராகவே ஃபுல்லாகவே தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டால் ஓரளவு நம்மளோட பாடியை இந்த ஹீட்லேருந்து கொஞ்சம் நம்ம காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பழம் சாப்பிட்ணும். அதுவும் சீசனில் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த சீசனில் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய தர்பூசணிலாம் எடுத்துக்கிட்டோன்னா பழம் ஃபுல்லாகவே நீர் சத்து தான். ஒரு 90% பார்த்திங்கன்னா தர்பூசணியில் வாட்டர் தான் இருக்குது. அதனால் தர்பூசணிலாம் நம்ம நிறையாவே வாங்கி சாப்பிட்லாம். தர்பூசணி, வெள்ளரி, சிட்ரிக் ஃப்ரூட்ஸு, முலாம்பழம் இந்த மாதிரி பழம்லாம் நம்ம சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பாடியை ரொம்ப நல்லா கூலிங்காக வச்சுக்கலாம். மூணாவதாக நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, நிறைய ஜூஸ் குடிக்கலாம். இந்த சம்மர் டைமில் நம்மளால் எவ்வளோ ஜூஸ் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜூஸ் குடிக்கலாம். அதுக்குன்னு ஃபுல்லாக கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடிச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஜூஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் ஜூஸு, லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இளநீ, ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்க மோர் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம்லாம் பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட சம்மர்லேருந்து நம்மளோட பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூல் பண்ணிவிட்டு வர முடியும். அதுவும் சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ஃப்ரூட்டு ஜூஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி குடிங்க. கரும்பு ஜூஸ்லாம் இப்போ நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கலாம். அதுக்கப்புறம் நொங்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த சம்மரை நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இது பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சம்மரில் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.